Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம வந்து சீக்வன்ஸையும் பீடையும் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் ஃப்ளாட் சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த குவியில் இருக்கிற சீக்வன்ஸ், இது வந்து குவியில் இருக்கிற சீக்வன்ஸு. இது வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸை தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏதாவது இந்த ஃப்ளவரில் 3D எஃபெக்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த குவியில் இருக்கிற சீக்வன்ஸை யூஸ் பண்ணி அந்த 3D எஃபெக்டை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சீக்வன்ஸ் வந்து ஒரு குட்டியாக லீஃப் டிசைனில், அதாவது ஒரு ஐ டிசைனில் உள்ள ஒரு சீக்வன்ஸு. அதையுமே நம்ம 3Dயாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவரில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இதையுமே நம்ம வந்து 3D எஃபெக்டில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய மாடலில் வந்து சீக்வன்ஸ் இருக்குது. நிறைய மாடலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். சரிங்களா, இந்த சீக்வன்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees 25 rupees இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பல்க்கு பீஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த லூஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 கிராம் இல்லைன்னா 100 grams இந்த மாதிரி வேணும் அப்படின்னா லூஸில் கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த சீக்வன்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அந்த பீடை எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளவரில் 3D எஃபெக்டில் ஒரு ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்விங் த்ரெட்டை வந்து சிங்கிள் ஸ்டாண்டில் தான் போட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த சில்க் த்ரெட் மாதிரி டபுள் ஸ்டாண்டில் போட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து பேக்கில் ஒரு செயின் போட்டு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸு, இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லோட் பண்ணுறேன். இப்போ அடியில் ஒரு சீக்வன்ஸும் மேலே ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃப்ளாட் சீக்வன்ஸும் அதுக்கு மேலே அந்த சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். சரிங்களா, நம்ம போன வீடியோவில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம், அதாவது லோட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இந்த இதில் வந்து நம்ம லோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அந்த நீடில் ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு அப்படின்ட்டு நம்ம லோட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லேயோ இந்த டிசைன்லேயோ இல்லையாவது ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, இப்போ இறக்கும் போது அடியில் அந்த சீக்வன்ஸும் மேலே வந்து சுகர் பீடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணுற லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஏன் இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா அப்போ தான் அதுக்கு அடுத்தாப்பில் உள்ள அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக அந்த பிளேஸ் ஆகிறதுக்காக அந்த ஸ்பேஸ் விடணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடை வந்து ஒரு நெக் லைனுக்கோ இல்லை ஸ்லீவ் லைனுக்கோ அந்த பார்டரை நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது கொம்பு டிசைன் மாதிரி போகுது அப்படின்னா அந்த இதில் கூட ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஃபில்லிங் ஸ்டிச்சாக வராது, அவுட்லைன் ஸ்டிச்சாக வரும். சரிங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம், அந்த பீடுமே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதேமாதிரி நம்ம நெருக்கமாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் தெரிகிற இடத்துல தான் நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும். இதில் இந்த லைனை வந்து உங்களுக்கு வெளியில் தெரியவே செய்யாது. அதனால நம்ம ஸ்விங் த்ரெட் ஆச்சு அப்படி இல்லை நரம்பு இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, சில்க் த்ரெட்டோ ஜரி த்ரெட்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்து லாக் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த லைன் அவ்வளோதான், ஃபுல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இது வந்து ஒரு புட்டாஸ் டிசைனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது நெக் பவுடர் ஸ்லீவ் பவுடர் கொடுத்துட்டு அங்கங்கே டாட்டாக ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இது புட்டாஸ் டிசைன். இந்த புட்டாஸ் டிசைன் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதாவது ஒரு அடியில் வந்து அந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து அந்த சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீட்ஸ்லேயே நம்ம வந்து லாக் பண்ணுவோம். அந்த மெத்தட் தான் இது. இதில் வந்து ஒவ்வொரு இதையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் வந்து போட மாட்டோம். அந்த சுகர் பீடிலேயே நான் இப்போ எப்படி மாட்டி விட்டுறேன் பாருங்கள். இதேமாதிரி அந்த த்ரெட்டை மாட்டி விட்டுட்டு நம்ம அந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் எங்கேயுமே உங்களுக்கு லாக் ஆயிரும், எங்கேயுமே கலண்டு வராது. சரிங்களா, இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அடியிலேருந்து இந்த த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடை லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுகர் பீட்ஸை தள்ளி விட்டுட்டு அந்த சீக்வன்ஸில் மட்டும் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேருந்து மறுபடியும் குத்தி த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த த்ரெட்டை அந்த சுகர் பீடில் நம்ம மாட்டி விட்டுறணும். சரிங்களா, மாட்டி விட்டுட்டு அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த மாட்டி விட்ட த்ரெட்டு வந்து லாக் ஆயிரும். ஓகேங்களா,
இப்போ பாருங்கள் நம்ம லாக் பண்ணிட்டோம். அது எங்கேயுமே உங்களுக்கு மூவும் ஆகாது, இந்த லாக்குமே உங்களுக்கு கலண்டு வராது. சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், இப்போ ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கேன். அந்த சீக்வன்ஸ் சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குத்தி தான் த்ரெட் எடுக்கணும். அதுக்கு வெளியில் குத்தி த்ரெட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதில் குத்தி த்ரெட்டை எடுத்துட்டு அந்த த்ரெட்டை தான் நம்ம வந்து இதில் மாட்டி விடணும். அந்த சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டி விடணும். நம்ம சுகர் பீடும் அந்த சீக்வன்ஸ் லோட் பண்ண அந்த த்ரெட்டையே சுகர் பீட்டில் மாட்டி விட்டால் நம்மளுக்கு லாக் ஆகாது. சரிங்களா? மறுபடியும் அந்த இதை வந்து அந்த சீக்வன்ஸில் ஒரு குத்தி ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்தது தான் அந்த த்ரெட்டை தான் நம்ம வந்து அந்த சுகர் பீடில் வந்து நம்ம மாட்டி விட்டு லாக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு புட்டாஸ் டிசைன் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நெக்கை சுற்றி ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல என்ன டிசைன் போடுறனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு புட்டாஸ் டிசைன் அப்படி இல்லைன்னா பீடு ஏதாவது அந்த இடத்துல ஒவ்வொரு பீடு தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு பீடை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி வெறுமனையாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸோடு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் 3D எஃபெக்டில் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் ஒரு வெளியில் ஒரு சர்க்கிள் உள்ள ஒரு குட்டி சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த வெளியில் உள்ள சர்க்கிளில் வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த ஐ ஷேப்பில் ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா சீக்வன்ஸு, அந்த சீக்வன்ஸை தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அது வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக கோட் போடுறேன். இதில் வந்து அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே நம்ம இப்போ கோடு போட்டிருக்கோம்ல அதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக வரும். சரிங்களா? நம்ம இல்லைன்னா ஒரு இது வந்து ஒரு மாதிரி இன்னொரு இது ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு பெண்ட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக கோடு போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஐ ஷேப்பில் உள்ள அந்த சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸை வந்து நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீடில். அதுக்கப்புறம் அந்த ஐ ஷேப்பில் இருக்கிற அந்த சீக்வன்ஸை அந்த குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே பக்கம் இருக்கிற மாதிரி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த சீக்வன்ஸுக்கு சென்டரில் ஒரு 2 சுகர் பீடு வந்து நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம லோடு பண்ணாமல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு தெரியும். அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு 2 சுகர் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு அது வந்து இன்னும் நம்மளுக்கு அழகாக எடுத்து கட்டுற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இந்த த்ரெட்டுமே நம்மளுக்கு தெரியல பார்த்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு அந்த சீக்வன்ஸை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை 2 சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு 2 சைடுமே ஹோல் இருக்குது. ஒரு ஹோலில் அந்த த்ரெட்டை எடுத்து சுகர் பீடை 2 சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோலில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் மேலே போயிட்டேன், நான் த்ரெட் எடுத்துட்டேன். இப்போ அந்த சீக்வன்ஸை லோட் பண்ணியிருக்கேன், ஒரு ஹோலில் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ த்ரெட்டோட மாட்டிட்டு கீழே இறக்கும் போது ஒரு 2 சுகர் பீடு லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? லோட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் கரெக்டாக மாட்டிட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் வெளியில் போயிட்டு ஷார்ட் செயின் போட்டு லாக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு மறுபடியும் மேலே போகிறேன். நம்ம எப்போதுமே எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல தான் மறுபடியுமே இந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம மேலேருந்து தான் ஸ்டிச் பண்ணுறோம், அதனால் மேலே போயிட்டு அந்த சீக்வன்ஸை லோட் பண்ணிவிட்டு 2 சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹோலோடைய ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம வச்சு லாக் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு லாக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து கேப்பே இல்லாமல் நல்லா நெருக்கமாகவும் இருக்குது. அதுமாரி நீட்டாகவும் அந்த வெளியில் உள்ள அந்த ஐஸ் ஷேப்பில் உள்ள சுகர் பீட்டை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே சீக்வன்ஸ் தான் வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் கிடைக்கிது, உங்கள்கிட்ட என்ன சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே சீக்வன்ஸ் தான் வாங்கணும், இதே சீக்வன்ஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைன் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ஒரு இந்த சீக்வன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக யோசித்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதே ஃப்ளவர் டிசைன் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? நான் வந்து இப்படியும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பெஸ்ட்டு கொடுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ அவ்வளோதாங்க. நம்ம வெளியில் உள்ள சர்க்கிளில் இந்த லீஃப் டிசைன் மாதிரி இருக்கிற அந்த சீக்வன்ஸை வச்சு சுகர் பீடு லோட் பண்ணி நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நீடில் வந்து ஒரு சுகர் பீடு இப்போ லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தலைக்குப்புற ஓகேங்களா, தலைக்குப்புற வச்சுட்டு ஒரு லோட் பண்ணிவிட்டு இன்னொரு சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃப்ளவர் டிசைனை வந்து தலைக்குப்புற போட்டுட்டு நான் லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சுகர் பீடு, இன்னொரு சீக்வன்ஸு, இந்த மாதிரி ஒரு 3 சீக்வன்ஸு 3 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். இப்போ த்ரெட்டை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருந்து நான் வெளிப்பக்கமாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து உங்களுக்கு குப்புறதாக இருக்கும். அதை வந்து நிமித்தி விட்டுட்டு இந்த மாதிரி லாக் வந்து பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து அழகாக விரிஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம நார்மல் நீடில் வந்து போடலாம். நான் நார்மல் நீடில் போடாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த ஆரி நீடில்லையே இந்த மாதிரி போடுறேன் சரிங்களா. இப்போ மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்து லாங் செயின் போட்டு ஷார்ட் செயின் போட்டுட்டு மறுபடியும் இந்த சென்டரில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பீடை எப்படி லோட் பண்ணமோ அதே மாதிரி அடுத்த லைனுக்கு வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா. லோட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லாக் வந்து பண்ணிடணும் சரிங்களா. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் த்ரெட்டை இங்கே ஒரு கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கொண்டு வரணும். சென்டரில் கொண்டு வந்துட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பீடை வந்து நிமித்து விட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீடு அந்த சீக்வன்ஸை தலைக்குப்புற போடுறேன், மறுபடியும் ஒரு சுகர் பீடு சீக்வன்ஸை தலைக்குப்புற போடுறேன், மறுபடியும் ஒரு சுகர் பீடு அந்த சீக்வன்ஸை தலைக்குப்புற போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 சுகர் பீடு வந்து லோட் பண்ணுறேன். இந்த லாஸ்ட்டாக போடுறது வந்து நம்ம உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு சென்டரில் தான் அந்த 2 சுகர் பீடு வந்து வரும் சரிங்களா. இப்போ லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிராஸாக ஒரு லாங் செயின் இன்னொரு லாங் செயினும் போட்டுட்டு இப்போ சென்டரில் போய்ட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் வந்து போடுறேன். அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அது த்ரெட்டுமே தெரியக்கூடாது, அந்த ஸ்பேஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த லேயர் 2 லேயர்ஸுமே இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் டிசைனை சீக்வன்ஸை வந்து நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கிடையாது. நம்ம சிங்கிளாக கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்குற இடத்துல நம்ம இந்த மாதிரி நிறைய கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D எஃபெக்டில் அந்த ஃப்ளவர் டிசைன் அழகாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நான் அடுத்த லைனை ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸை வந்து நிமித்து விட்டுறணும் ஓகேங்களா. நிமித்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட் லைன் ஓகேங்களா. அந்த ஸ்பேஸில் எத்தனை இது வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு நெருக்கமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட் சீக்வன்ஸும் நான் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சென்டரில் நம்ம வந்து வேறு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை வந்து நம்ம லாக் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு சென்டரில் வந்து நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம், ஒரு ஸ்டோன் கூட ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ கொடுக்குற மாதிரி ஒரு டியூப் பீடு சுகர் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் வந்து 0 சைஸ் ஓகேங்களா, அந்த நீடில் எடுத்திருக்கேன். இதில் வந்து சுகர் பீடுமே நம்மளுக்கு லோட் ஆகும், அதேமாரி இந்த டியூப் பீடுமே லோட் ஆகும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் உள்ள நீடில் தான் எடுத்திருக்கேன். அந்த நீடில் டபுள் ஸ்டாண்டில் ஸ்விங் த்ரெட்டை நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு மேலே வந்து ஒரு டியூப் பீடை லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீடை லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிடணும். இப்போ இதை எப்படி லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடை லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சுகர் பீடை லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த டியூப் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியோடி அந்த த்ரெட்டை கீழே கொண்டு போகிறேன். அப்போ நம்மளுக்கு அந்த சுகர் பீடு வந்து லாக் ஆயிரும் ஓகேங்களா. லாக் ஆகி அந்த பீடுமே எங்கேயுமே நகராது, அந்த த்ரெட்டுமே எங்கேயுமே கலராது, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த கேப்பு ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து அழகாக தெரியும் ஓகேங்களா.
இப்போ நான் இதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கூட அந்த டியூப் பீடு சுகர் பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கும் சென்டர்லேயும் அந்த ஃப்ளவர் டிசைன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அடியில் அந்த ஃப்ளவர் டிசைன் வச்சுட்டு மேலே ஒரே ஒரு சுகர் பீடு லோட் பண்ணி கூட அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி கூட பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரி அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுவுமே நல்லா அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு பீடு லோட் பண்ணுறேன். அந்த பீடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் சுகர் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பால் பாசி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சுகர் பீடு வந்து நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இதை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக இதை லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கரெக்டாக அந்த சென்டரில் எடுத்து விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம லாக் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், நான் சென்டரில் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அடியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துட்டு ஏதாவது ஒரு சைடில் வந்து அடியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. உள்ள பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம மேலே பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை ஒரு 2-3 தடவை அந்த நீடில் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு நீடில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த 3D எஃபெக்டில் அந்த ஃப்ளவரை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா.